الرجيم بسم الله الرحمن الرحيم لأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين قال الحق والحق أقول لأملأن جهنم منك وممن تبعك منهم أجمعين صدق الله العظيم. அன்புக்குரியவர்களே, கடந்த சில வாரங்களாக இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற வழிகெட்ட சிந்தனை பிரிவுகள் தொடர்பான ஒரு தொடர் வகுப்பை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலேயே இன்று நவீன காலத்தில் தோற்றம் பெற்றதாக இஸ்லாமிய அறிஞர்கள் பார்க்கக்கூடிய அல் காதியானியா அல்லது அஹ்மதியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சிந்தனை பிரிவு பற்றி, அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு அமைந்தது, அவர்களுடைய தாக்கங்கள், விளைவுகள் இந்த முஸ்லிம் சமூகத்தில் என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது, இன்றும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எமக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றிலே பல்வேறுபட்ட வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் தோன்றி மறைந்திருக்கிறது. இன்னும் சில சிந்தனை பிரிவுகள் தோன்றி மறைந்திருந்தாலும் அவைகளுடைய தாக்கங்களும் அவைகளுடைய சிந்தனைகளும் கொள்கை ரீதியாக சரி அல்லது சமூகவியல் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி இன்று வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்திலே ஊடுருவி இருப்பதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. இந்த இயக்கங்களை எடுத்து பார்க்கிற நேரத்திலே ஹாரிஜியாக்கள் தொடக்கம் முஅ்தஸிலாக்கள், அஷ்அரியாக்கள், மாத்துரிதியாக்கள் வரைக்கும் பார்க்கிற நேரத்திலே இவர்களுடைய இயக்கம் தோற்றம் பெறுவதற்கு பின்னால், இவர்கள் தோற்றம் பெறுவதற்கான மிக முக்கிய காரணியாக இவர்களுடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு மூலையில் இறையச்சம் என்ற ஒன்று இருந்திருக்கிறது. இப்ப நாங்க பார்த்தோம், ஹாரிஜியா என்றது வழிகட்ட சிந்தனை பிரிவு என்று சொன்னோம். ஆனால் இவர்கள் தோற்றம் பெறுவதற்கு காரணமே மார்க்கத்தை மிகவும் தீவிரத்தன்மையிலே மார்க்கத்தை புரிந்து கொண்டார்கள். எப்படி சொன்னாங்க? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் சட்டம் இயற்றக்கூடிய உரிமை இருக்கிறது, மனிதனாகி யாருக்குமே கிடையாது. அப்போ அந்த யுத்தத்திலே கிஸ்ஸத்து தஹ்கீமுக்கு பின்னால, சிஃபீன் யுத்தத்துக்கு பின்னால முதலாவதாக தோன்றக்கூடிய இயக்கமாக இந்த ஹாரிஜியாக்கள் பார்க்கப்பட்டாலும் இவர்கள் தோன்றுவதற்கான காரணம் என்ன? அவர்கள் குர்ஆனை உயர்த்தி காட்டுறாங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்றதா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெளிவா சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு மாற்றமாக நீங்க செயற்படுறீங்களா அலியே ரலியல்லாஹு அன்ஹு அப்படி என்று சொல்லி மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு வேறு கோணத்தில் தோன்றிய இயக்கம் தான் ஹாரிஜியாக்கள். இந்த ஹவாரிஜிகள் என்பது வழிகட்ட சிந்தனை பிரிவு தான். ஆனால் இவர்கள் இந்த சிந்தனை வடிவிலே இவர்கள் தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணம் இஹ்லாஸ். அதே போல ஷியாக்களை பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றோர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை, அந்த ஹிலாஃபத்தை பறித்து விட்டார்கள் என்ற ஒரு சிந்தனை தான். இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, அலி ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகவே இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? உண்மையானவர்களாக இருந்தார்கள். அதே போல முஅ்தஸிலாக்கள் ஏன் தோன்றினார்கள்? இந்த வழிகட்ட சிந்தனை பிரிவுகளை எதிர்க்கும் நோக்கிலே சரியான கொள்கை கோட்பாடை இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே தோன்றினவர்கள். அஷ்அரியாக்களும் மாத்துரிதியாக்களும் ஏன் தோன்றினார்கள்? இப்படியான வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்திலே நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், குர்ஆனை சரியாக சொல்ல வேண்டும் என்று தோன்றினாலும் பின்னால் சில பல்சஃபாக்கள், தத்துவங்கள் போன்ற விடயங்களில் ஆழமாக அவர்கள் புகுந்து கொண்டதனால் வழிகட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த காதியானியக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. இஸ்லாத்தை முன்னேற்ற வேண்டும், இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கைகளை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், சஹாபாக்களை முன்மாதிரியாக எடுத்து நடக்க வேண்டும் என்ற எந்த சிந்தனையுமே இல்லை. டோட்டலாக இஸ்லாத்தை தகர்ப்பதற்காக, இஸ்லாத்தை அடித்து ஒழிப்பதற்காக தோன்றிய ஒரு சிந்தனை பிரிவுதான் இந்த காதியானியாக்கள். நாங்க ஹாரிஜிய சிந்தனை பத்தி பார்க்கிற நேரத்துல பார்த்தோம், இந்த அல் காதியானியா என்ற இயக்கத்தை தோற்றுவித்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பஹாயியா என்று சொல்லக்கூடிய ஷியா சிந்தனை பிரிவில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய சிந்தனை யார் என்று பார்த்தால் யுஎஸ்ஏ, அமெரிக்காவுடைய சிந்தனை பிரிவு காணப்பட்டது. இப்ப நாங்க பார்க்க இருக்கக்கூடிய காதியானியாவை தோற்றுவித்தது யாருன்னு பார்க்கிற நேரத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஸ்பெஷலாக குறிப்பாக சொல்ல போன சொன்னால்
இங்கிலாந்து, அதாவது உங்களுக்கு தெரியும் 1800 காலப்பகுதியில காலனித்துவ ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு நாடுகளையும் யார் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழால் அதிகமாக கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களே இந்த சமூகத்தில் மிகவும் பலமிக்கவர்களாக சக்தி வாய்ந்தவர்களாக பார்க்கப்பட்ட காலம் அது. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற பகுதிகள் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் அமெரிக்கா, நோர்த் அமெரிக்கா போன்ற பகுதிகளும் இந்த காலனித்துவ ஆட்சிக்குள்ளால் உள்வாங்கப்பட்டது. சொல்லுவோம் ஒல்லாந்தர்கள், போர்த்துகேயர்கள், அதே போல பிரான்சுடைய காலனித்துவம், பிரிட்டிஷுடைய காலனித்துவம் என்று சொல்லி அந்த நேரத்திலே எங்களுக்கு தெரியும் இந்த ரஷ்யாவையும் நாங்க யுஎஸ்ஐயும் பிரித்து சொல்வார்கள் சுப்பீரியர் பவர். இப்ப இந்த ரெண்டு பேரும் எதுல போட்டி போட்டாங்க தெரியுமா? வெப்பன்ஸை விட என்னுடைய ஆதிக்கத்தின் கீழால் எத்தனை நாடுகள் அதிகமாக நான் வைத்திருக்கிறேன், அமெரிக்காவை பார்க்க நான் கூடுதலாக வச்சுக்கிறேனா இல்ல ரஷ்யாவை பார்க்க நான் கூடுதலாக வச்சுக்கிறேன் என்ற அந்த ஒரு போட்டி பின்னால் இப்படி ஒவ்வொரு நாடுகளும் என்ன செஞ்சாங்க, இந்த காலனித்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டார்கள். இஸ்திமார் என்று சொல்லுவாங்க, கொலோனின்னு சொல்லுவோம் இல்லையா, கொலோனைசேஷன் சொல்லிட்டு அதுதான் நடந்தது. அப்ப அந்த இந்தியாவையும் இலங்கை, பாகிஸ்தான் போன்ற பகுதி 1800 காலப்பகுதியில பிரிட்டிஷுடைய அரசாங்கத்தின் கீழால் இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியும், நாங்க நார்மலாகவே ஹிஸ்டரி படிச்சிருக்கோம். இப்ப இந்த பீரியட்ல என்ன செய்யறாங்க எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சிந்தனை பிரிவுகள் ஏன் தோற்றம் பெற்றது என்று பார்க்கிற நேரத்திலே மிக முக்கிய காரணி ஒன்று, மார்க்கத்தை தவறாக புரிதல். 2, ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இஸ்லாத்துடைய எதிரிகளான யகூதிகளாக இருக்கட்டும், நசராக்களாக இருக்கட்டும், அல்லது முஸ்தஷ்ரிகூன்களாக இருக்கட்டும், இவர்களுடைய சூழ்ச்சி பிடியிலே முஸ்லிம்கள் விழுந்து விடுவது. இப்படி விழுந்தவர்கள் தான் இந்த காதியானியாக்கள். விழுந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் காட்டக்கூடிய பணத்தாசை, பொருளாசை எல்லாவற்றையும் தான் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எங்களோட சொசைட்டில ஒரு லக்ஸரி லைஃப் நாங்க வாழணும், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்டாக நான் இந்த சமூகத்துல வாழணும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை விற்றவர்கள், இஸ்லாத்தை அப்படியே கேவலப்படுத்திய ஒரு இயக்கம் தான் இந்த காதியானிய இயக்கம். இவருடைய வரலாற்றை பார்க்கிற நேரத்திலே அதற்கு முன்னாலேயே நாங்க என்ன பார்க்கணும் என்று சொன்னால், இந்த யகூதிகளும் நசராக்களும் நீண்ட காலமாக திட்டம் தீட்டிக் கொண்டே வருகிறார்கள், எப்படியாவது இந்த இஸ்லாத்தை அடித்து தகர்க்க வேண்டும். என்ன ரீசன் தெரியுமா? இந்த காலனித்துவ ஆட்சியுடைய பகுதியில பார்க்கிற நேரத்துல எல்லோரையும் எதிர்த்து போராடி முன்னிலையில் நின்ற ஒரு அரசு, ஒரு கவர்மெண்டாகத்தான் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்துச்சு அந்த நேரத்துல. ஆனால் இவர்களுக்கு மிகவும் அச்சுறுத்தல் கொடுத்த, இவர்களுக்கு மிகவும் எதிராக நின்ற, இவர்கள் எங்கெல்லாம் வருவார்களோ அங்கெல்லாம் இவர்களை எதிர்த்து போராடியவர்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமியர்கள் மட்டும்தான். இப்ப பாக்குறாங்க இஸ்லாமியர்களை எப்படி நாங்கள் வழிகெடுப்பது, இவர்களை எப்படி நாங்கள் இல்லாது ஒழிப்பது, இவர்களை மட்டும் நாங்கள் வென்றுவிட்டால் உலகையே வென்று விடலாம் என்ற ஒரு சிந்தனையின் பேரிலே 1870 இந்தியாவுடைய 1870 இந்தியாவுடைய என்ன செய்யறாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ரிப்போர்ட்ல இப்படி ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. அந்த நேரத்துல பிரிட்டிஷ் ரூல் தானே, பிரிட்டிஷ் ஆட்சி. என்ன சொல்றாங்க என்று சொன்னால், இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை உருவாக்கி அவரை சமூகத்தில் பலத்த அந்தஸ்துகளை கொடுத்து, சிறந்த மரியாதையை கொடுத்து, அவர் மூலமாகவே இஸ்லாத்துடைய தூய்மை தன்மையை இல்லாத ஆக்க வேண்டும் என்ற ஒரு ரிப்போர்ட், ஒரு அறிக்கை அவர்களுடைய மசோதாவுல முன்னே வைக்கப்படுகிறது. 1871 ஆண்டு இது செயல்முறைப்படுத்தப்படுகிறது, அமுல்படுத்த வருகிறது. இப்ப பாக்குறாங்க யாரை நாங்க சூஸ் பண்றது, எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இந்தியாவுல, எல்லாரையுமே நாங்க சூஸ் பண்ணிடுறோமா? இப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட்டிஸ்டிக், ஒரு புள்ளிவிவரம் எடுக்கிறாங்க, ஒரு லிஸ்ட் ஒன்று எடுக்கிறாங்க, இவரை சூஸ் பண்ணால் இஸ்லாத்தை ஒழித்து விடலாம் அப்படின்னு பாக்குற நேரத்துல பிரிட்டிஷ் பெட்டாலியன் அந்த போர்ஸ்ல வேக் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய பேர் என்னது, முஹம்மது முர்ததா. அவருடைய பேர் முஹம்மது முர்ததா. ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் விசுவாசம் உடையவர், என்ன சொன்னாலும் இந்தியாவில் அமுல்படுத்துற ஒரு தன்மையுடையவர். இவருடைய ஃபேமிலியை சூஸ் பண்றாங்க. இவருடைய மகனுடைய பேர் தான் குலாம் அஹ்மத். முர்ததா என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய மகனுடைய பெயர் குலாம் அஹ்மத். இவங்களோட ஃபேமிலி நேம் என்ன தெரியுமா, மிர்சா. மிர்சா குலாம் அஹ்மத் என்று பின்னால பேர் வருது. இப்ப இவங்கள எங்க பிறக்கிறாங்கன்னு பாக்குற நேரத்துல எங்களுக்கு தெரியும், அதிகமான இந்தியர்களை சேர்ந்த நாங்க ஈக்கிறோம் சகோதரர்கள். இந்தியாவுல பஞ்சாப் மாநிலத்துல குர்தாஸ்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ல, மாவட்டத்துல காதியான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம். முஹம்மது முர்ததா என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு பிள்ளையாக 1839 பிறக்கிறார். யாரு? இந்த குலாம் அஹ்மத் என்று சொல்லக்கூடியவங்க.
இவருடைய ஃபெமிலினே மிர்சா. இவர் எங்க பிறக்கிறாரு? காதியானில. அதனாலதான் எப்படி பேர் வருது? மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியானி. காதியானில என்னது? காதியானியா என்ற கிராமத்தை சேர்ந்தவன். ஹிந்தி இந்தியாவை சேர்ந்தவர், ஸ்ரீலங்கி இலங்கையை சேர்ந்தவர் என்று சொல்லுவோம் இல்லையா? அதே போல காதியானி காதியானியா என்ற அந்த கிராமத்தை சேர்ந்தவர் என்று பின்னால பேர் வருது. அவர்களுக்கு இன்னொரு பேரும் அஹ்மதியாக்கள். இவருடைய பேர் என்னது? குலாம் அஹ்மத் தானே. அப்ப அஹ்மதியாக்கள், அஹ்மத் என்ற அந்த தனிநபரை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? உம்மா முஹம்மதியா, முஹம்மதுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள். அதே போல அஹ்மதியாக்கள் என்று அவங்களுக்கு பேரும் மிகுது. இப்ப இந்த குடும்பத்தை சூஸ் பண்றாங்க. என்ன ரீசன் என்று சொன்னால், அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு மிகவும் விசுவாசிகள். ஒரு புறம் சுதந்திரத்துக்காக பெரும் பாடுபட்டு கொண்டு பல தலைவர்கள் போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்தியா இலங்கை போன்ற பகுதியில. இப்ப இவர் சரியாக இந்தியாவுடைய அந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு 8 ஆண்டுக்கு முன்னால பிறக்கிறாரு. இலங்கையை பொறுத்தவரையில 9 ஆண்டுக்கு முன்னால பிறக்கிறாரு. இப்படி கிடைச்சவரை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொன்னால், இவர் ஒரு 30-40 வருடங்கள் கடந்ததுக்கு பின்னால இவரை சமூகத்தில் ஒரு சிறந்தவராக நாங்க மாற்றி அமைப்போம், இவர் மூலமாகவே இந்த இஸ்லாத்தை நாங்க உடைச்சிடுவோம். டிரெக்டா வைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக போர்க்கொடி தோர்த்தாலோ அல்லது ஆயுதங்களை கொண்டுட்டு போனாலோ இவங்களை நாங்க ஒரு நாளும் வின் பண்றதுக்கு இயலாது. இவர்களுக்கு உள்ளாலே ஒரு கருப்பு ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து இவரை நுழைத்து இந்த முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை உடைப்போம். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யூஸ் பண்ண மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆளும் ஒரு யுக்தி. ஒரு சமூகத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் அந்த சமூகத்துக்கு மத்தியில முதலாவது அவர்கள் ஏற்படுத்துவது டிவைட், பிரிச்சிருவாங்க சமூகத்தை. அவர்களுக்கு மத்தியிலும் இவர்களுக்கு மத்தியிலும் கோத்திரங்களுக்கு மத்தியில சண்டையை மூட்டி விட்டுருவாங்க. அவங்க அடிச்சு கொண்டிருக்கிற நேரம் யாருமே ஹெல்ப்புக்கு போக மாட்டாங்க. என்னுடைய எதிரி அடிபட்டு சாவறான், நான் எதுக்கு ஹெல்ப்புக்கு போகணும்? பட் டிவைட் பண்ணி விட்டுருவாங்க. டிவைட் பண்ணியதுக்கு பின்னால பெண்ணாசை பொன்னாசை எல்லாவற்றையும் காட்டி இப்ப ரூல் பண்ணுவாங்க. ஏண்ட ரூல்ஸ் படி வா, என்ன நீ ஃபாலோ பண்ணு, உனக்கு எல்லாம் தாரேன். இப்படிதான் என்ன செஞ்சாங்க? இந்தியர்களுக்குள்ளுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில இப்படி அஹ்மத் குலாம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை உள்ளுக்கு கொண்டு வராங்க. இப்ப இவரை கொண்டு வந்ததுக்கு பின்னால ஒரு எக்ரிமெண்ட் நடக்குது. எங்கட எல்லா வகையான திட்டங்களையும் இந்தியாவில் நீங்க நிறைவேற்றணும், அதற்கான எல்லா வகையான உதவிகளையும் பணபலமாக இருந்தாலும் சரி ஆள்பலமாக இருந்தாலும் சரி நாங்க தருவோம் என்று சொல்லி ஒரு எக்ரிமெண்ட் போடுறாங்க. இவரும் ஓகே பண்ணியாச்சு. இப்ப செயல் வடிவுல செயற்படுத்த போறாங்க. 1882 ஸ்டார்ட் ஆகி 1890 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருட பீரியட்ல தான் இவருடைய ஷைத்தானியத், யாருடைய? மிர்சா குலாம் அஹ்மத் காதியானுடைய ஷைத்தானியத் இந்த வேர்ல்டுக்கு என்ன செய்யுது? வெளியே வருது. முதலாவதாக இவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு சீர்திருத்தவாதி, அன முஸ்லிஹ், முஸ்லிஹுல் உம்மா. இந்த சமூகத்துக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய பிளவுகளை, பிரச்சனைகளை, சில பிதஅத்துக்களை, குராஃபாத்களை அகற்ற வந்தவன் என்ற ஒரு சீர்திருத்தவாதி என்ற போர்வையில உள்ளுக்கு வராரு. இப்ப இவர் என்ன செய்யறாரு? ஒரு 30 வயசு, ஒரு 25-30 வருடங்கள் தாண்டியதுக்கு பின்னால உருது மொழியை தீவிரமாக படிக்கிறாரு, அரபு மொழியை தீவிரமாக படிக்கிறாரு, ஆன்மீகத்துல ஓரளவான அறிவை தனக்குள்ளே புதைத்துக் கொள்றாரு. இப்ப மக்களுக்கு மத்தியில ஒரு ஆன்மீகவாதி, ஒரு சிந்தனைவாதி, ஒரு நல்ல 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 விடயங்களை பேசக்கூடியவர் என்ற ஒரு இமேஜினேஷனை கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் மத்தியில. அவரா சிறந்த ஒருவர், குர்ஆன் பாடமாக்கிறாரு, ஆன்மீகம் பேசுறாரு, குர்ஆன் பேசுறாரு, என்னன்னு சரி பிரச்சனை வந்தா முன்னுக்கு நிக்கக்கூடிய ஒருத்தர் என்ற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பின்னால் என்ன செய்யறாரு? கொஞ்ச காலம் போக்க கொள்ள சொல்றாரு, நான் ஒரு முஜத்தித். முஜத்தித்னா என்னது? சீர்திருத்தவாதி என்றது சாதாரணமாக எங்களுக்குள்ளுக்கும் ஒருத்தர் சீர்திருத்தவாதியாக இயலும். என்னுடைய சமூக நலன் கருதி, என்னுடைய குடும்ப நலன் கருதி, என்னுடைய ஊருடைய நலன் கருதி, என்னுடைய ஊர்ல என்னுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை முன்வைக்கக்கூடிய ஒருவர் ஒரு சீர்திருத்தவாதி. ஆனால் முஜத்தித் என்றது யாரு? புதுமையான சிந்தனையுடையவர், நவீன சிந்தனையின் மூலமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை காணக்கூடியவர் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு 100 வருஷம் 500 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முஜத்தித் சமூகத்துல தோன்றுவார்கள் என்பதாக சொல்லுவார்கள். அவருடைய வேலை என்னது? அந்த சமூகத்தில், அந்த ஊர்ல, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை முன்வைக்கிறது அப்படின்னு வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. இதெல்லாம் எதுல பதிவு செய்யப்பட்டது தெரியுமா? சலஃப் சிந்தனை பேசக்கூடிய இமாம்களுடைய புத்தகத்துல, அல்லது தப்லீக் என்று சொல்வார்கள், தப்லீக் ஜமாத்துடைய உலமாக்களுடைய புத்தகத்துல, இஹ்வானிக்கள் என்று சொல்வார்கள் இவர்களுடைய உலமாக்களுடைய புத்தகத்துல, இல்ல இவர்களுடைய சொந்த புத்தகம், காதியானிக்களே அவர்களுடைய கைப்பட எழுதியிருக்கக்கூடிய புத்தகம், ரூஹானி ஹசாயின் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்,
அதே போல அல் ஹுத்துபா அல் இல்ஹாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், இன்னொரு புத்தகம் இருக்குது துஃபா கைசரியா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த 3-4 புத்தகங்களுக்குள்ளால் இவர்கள் செய்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். யாரு பதிவு செஞ்சது? அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய விசிறிகள், அவர்களுடைய ஃபேன்ஸா, அவர்களை பின்பற்றியவர்களா? இல்ல, மிர்சா குலாம் அஹ்மத் அவர்கள் கூற அந்த கால பகுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் பதிவு செய்யற நேரத்துல முதலாவதாக என்ன சொல்றாரு? நான் ஒரு சீர்திருத்தவாதி. இரண்டாவதாக நான் ஒரு முஜத்தித். மூன்றாவதாக சொல்றாரு நான் நபியுடைய ஒரு நிழல். நான் நபி அல்ல, நான் நபியுடைய ஒரு நிழல். நபி என்று வாதிடுவதற்கு நான் என்ன ஒரு பைத்தியக்காரனா? நான் நபி அல்ல, நபியுடைய ஒரு நிழல். நபியவர்கள் என்ன வேலைக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த வேலையை இப்ப நான் செய்யறேன் என்றாரு. இப்ப 3வது பரிமாணம் அடைஞ்சிட்டு போறாரு. சீர்திருத்தவாதியிலிருந்து நபியுடைய நிழலுக்கு போய்த்தாரு. இன்னும் கொஞ்ச நாள் போகல, எப்படி சொன்னாரு? நான் தான் மஹ்தி என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. மஹ்தி எப்ப வருவாரு? கியாமத்தினால் நெருங்கக்கூடிய நேரத்திலே மஹ்தி வருவது என்பது உண்மையான ஒரு ஹதீஸ். இதனை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தி நான் தான் மஹ்தி, மஹ்திய சிந்தனையை போற்றுகிறார். என் மூலமாகவே உங்களுக்கு விமோசனம் உண்டு, அனைத்து விதமான பிரச்சனைகள் தீங்குகளில் இருந்து நானே உங்களை பாதுகாக்க முடியும், நான் தான் மஹ்தி என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போகல, எப்படி சொல்றாரு தெரியுமா? நான் ஒரு நபி என்ற வாதத்தை முன்வச்சிட்டாரு. எப்படி வச்சுட்டாரு? நான் ஒரு நபி என்ற வாதத்தை முன்வைக்கிறாரு. ஃபெஸ்டுக்கு ரூஹானி ஹசாயின் என்ற புத்தகத்துல சொல்றாரு நான் ஒரு நபி என்று வாதிடுவதற்கு நான் என்ன ஒரு பைத்தியக்காரனா என்று கேட்ட அவனே அல் ஹுத்துபா இல்ஹாமியா என்ற அவனுடைய இன்னொரு புத்தகத்தில நான் தான் நபி என்று கூறிவிட்டான். அப்ப இதுலயே விலகுதா முன்னுக்கு பின் முரணாக பேசுறது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான பேச்சு என்று சொல்லி. இவருடைய ஹிஸ்டரிய பத்தி சொல்ற நேரத்துல இவருக்கு ஒரு விதமான நோய் இருந்துக்குது, மராக் என்று சொல்வார்கள் அரபுல. இதை மெடிக்கல் டேம்ல சொல்ல போறோம்னு சொன்னா ஹைகோந்திரியா அல்லது ஹிஸ்டீரியா போன்ற ஒரு நோய் ஒன்று இவனுக்கு இருக்குது. மனதளவுல சொல்லுவோம் இல்லையா, மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் சொல்லிட்டு ஒரு பலவிதமான ஆளுமைகளை தனக்குள் வைத்துக் கொண்டு ஒரு 10-15 பேசனாக அவர் வெளிக்காட்டுவாரு. ஒரு நேரத்துல ஆசிரியராகவும் இருப்பாரு, ஒரு நேரத்துல ஒரு போர் வீரனாகவும் இருப்பாரு, ஒரு நேரத்துல அரசியல் தலைவனாகவும் இருப்பாரு. அப்படி தன்னை பல தோற்றங்களில் கற்பனை செய்யக்கூடிய ஒரு நோய் ஒன்று இவருக்கு இருந்தது. அப்ப இந்த நோய் குடும்ப நோய், இவருடைய பரம்பரை நோய் என்று சொல்லி புத்தகங்களில குறிப்பிடப்படுது. அப்ப இது ஒரு புறம் இருக்க, இப்ப இவருடைய பரிமாணம் எங்க போயிட்டது? நபி என்று சொல்லி வந்துட்டாரு இல்லையா? நபி என்று சொன்னது மட்டும் இல்ல, அடுத்த கட்டமாக எப்படி போறாரு? நான் ஒரு ரசூல். எங்களுக்கு தெரியும் நபிக்கும் ரசூலுக்கும் இடையிலான வித்தியாசம் என்றது. நபி என்றது இதுக்கு முன்னால் வேதம் அருளப்பட்ட ஒரு நபியுடைய ஒரு ரசூலுடைய மார்க்கத்தை அவர் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் என்ன செய்யணும், அதை அப்படியே மக்களுக்கு எத்தி வைக்கணும். ரசூல் என்றது அல்லாஹ் என்ன செஞ்சிப்பான்? இவருக்கு புதிய ஒரு ஷரியத்தை கொடுத்திருப்பான். இதுதான் மார்க்கம், இதுதான் குர்ஆன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு மார்க்கம்னா இஸ்லாம் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேதம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால ஒரு வேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்தான். இப்படி என்று சொல்லி ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தனித்தனி ஷரியத்தை கொடுத்தான். இப்ப இவர் என்ன சொல்றாரு? நான் ரசூல், எனக்கு ஷரியத் இருக்குது, எனக்கு வஹி வருகிறது, எனக்கு இறைவன் வஹியை கொடுக்கிறான் என்பதாக என்ன செஞ்சான்? தன்னை ஒரு ரசூலாக சொன்னான். சொல்லிட்டு மட்டும் நிற்கவில்லை. அடுத்த கட்டம் எப்படி சொல்றான்? நான் தனி ஒரு ரசூலே அல்ல, நான் ரசூல்மார்களுடைய மொத்த வடிவமே நான் தான். ஆதமும் நான் தான், இப்ராஹிமும் நான் தான், இஸ்மாயிலும் நான் தான், நூகும் நான் தான், மூசா ஈசா அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த அத்துணை நபிமார்கள் ரசூல்மார்களுடைய மொத்த வடிவமே நான் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹ் வ ஹாத்தமன் நபியீன். நபி முஹம்மது என்பவர் இறுதி தூதர். அவருக்கு பின்னால எந்த ஒரு நபியோ ரசூலோ வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி இருக்க தன்னை நபி என்று சொன்னது மட்டும் இல்லாமல், ரசூல் என்று சொன்னது மட்டும் இல்லாமல், அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்களுடைய ஒட்டுமொத்த வடிவம் என்றே சொல்லிவிட்டார். சரி, இப்படி இன்னும் சிறிது காலம் போகுது. இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? நான் தான் முஹம்மத், நான் மறுபிறவி எடுத்து இந்த காதியானியா என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலே பிறந்திருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நிழல் என்று சொன்னவன், நான் ஒரு நபி என்று சொன்னவன், இப்ப எப்படி வாராரு? நான் சும்மா வெறுமனே ஒரு நபியோ ரசூலோ கிடையாது, முஹம்மது உடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறு வடிவம் நான் தான். அவர் விட்டதை
நான் அப்படியே கொண்டு போறதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன், நான் சொல்வதுதான் சரி என்ற வாதத்தை முன்வைக்கிறார். இப்போ கடைசியா மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த முஹம்மது அல்லதி உலித ஃபி மக்கா, மக்காவிலே பிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் கல் ஹிலால், இந்த பிறையை போன்றவர். பிறைனா என்னது? அது தேயும் வளரும். ஒரு 15 நாளைக்கு வளரும், அடுத்த 15 நாளைக்கு தேஞ்சிட்டு போகும். ஆனால் இந்த முஹம்மது இந்த காதியானியா, பஞ்சாப் மாநிலத்திலே குர்தாஸ்பூர் இந்த மாவட்டத்திலே காதியானியா என்ற ஊரிலே பிறந்திருக்கக்கூடிய நான் கல் பத்ர். பத்ர்னா என்னது? பௌர்ணமி நிலவு. இந்த பௌர்ணமி நிலவை போன்றவன் தான் நான். எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பேன். எனக்கு தேவும் கிடையாது, எனக்கு வளர்ச்சியும் கிடையாது, அந்த கட்டத்திலே இருப்பேன் என்பதாக சொன்ன மிக மோசமான ஒருவன் தான் இவன். அப்ப இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஏன் இப்படியான வார்த்தைகளை கொண்டு வாரான்னு சொன்னால், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளணும். எடுத்ததுக்கு பின்னால இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சார்பாக காய் நகர்த்துவதுதான் மிக முக்கியமான நோக்கம். அதுல முதலாவதாக சொல்றாரு, முதலாவது புத்தகத்துல இவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, எனக்கு வகை வருது என்று சொல்லி. அப்ப இந்த வகையுடைய முதல் கட்டமாக மக்களுக்கு மத்தியில் இவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? லா யஜூஸு லி முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் கூடாது ஐயர்ஃபா அஸ்ஸிலாஹ் ஃபீ வஜ்ஹில் இங்கிலீஸ், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதங்கள் தூக்கி போராடுவது கூடாது. எப்ப இது? 1882 90 பகுதிகளுக்கு, 1882 90 பகுதிகளுக்கு என்ன சொல்றாரு? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவதே கூடாது. ஏனென்று சொன்னால் லிஅன்னல் ஜிஹாத் கத் ருஃபிஅ, இந்த போராடுவது ஜிஹாத் செய்யறது என்ற அந்த கான்செப்ட் இதுதானே, அதை இறைவன் இல்லாமலே ஆக்கிவிட்டான். இப்ப யாராவது நீங்க போர்க்கொடி தூக்குவீங்க, ஆயுதங்களை தூக்குவீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நீங்க காஃபிர். மன்லா யுமினு பி, என்னை யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக பார்க்கப்பட மாட்டான் போன்ற வாதங்களை முன்வைத்த மிக மோசமான சிந்தனையுடையவன். அப்ப நாங்க மிக முக்கியமான செய்தி எங்க பார்க்கணும். இதற்கு முன்னால் தோன்றிய சிந்தனை இயக்கங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் தோன்றியது, பின்னால் வழிகட்டு போனது. ஆனால் இவனுடைய தோற்றமே இஸ்லாத்தை அழிப்பதற்கு. சரியா? இதை புரிஞ்சு வச்சுக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் இவர்கள் என்னென்ன சதிகளை செய்தார்கள், இவர்களுடைய தாக்கங்கள் இன்று எந்த அளவுக்கு சமூகத்துக்கு மத்தியிலே பரவி காணப்படுகிறது போன்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.